நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டேங்கில் ஹோல்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்காக வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டேங்கில் ஒரு அடிக்கு தண்ணி நிற்கிதுங்க. இப்போ அதிலே தான் ஹோல்ஸ் போட போகிறோம். டேங்க் பார்த்தீங்கன்னா 1.25 டெலிவரி எடுப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து 2.5 பிட்டு ஹோல்ஸ் போட்டு கொடுக்குறோம். பேலன்ஸ் கெமிக்கல் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம 2.5 போட்டதாங்க கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேங்கோட கீழ் மட்டத்தில் எடுக்கிறாங்க, சைடில் எடுக்கலை. கீழ் மட்டம் நேராகவே டெலிவரி வரப்போகுதுங்க. இது நம்ம பார்க்குற பில்டிங் இல்லைங்க. இங்கே நம்ம ஹோல்ஸ் போடுறதே கேட்டுக்கிறாங்க, அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கிறோம். வேலையெல்லாம் பார்த்தா நல்லா நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இதுவே பார்த்தீங்கன்னா கீழ் மட்டங்கிறதுனால கம்பியெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருவாங்களுக்கு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு மிஷினோட ஹோல்ஸ் போடுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேங்காக வச்சுருக்காங்க, ஒன்று உப்பு தண்ணிக்கும் ஒன்று நல்ல தண்ணிக்கும். 2 டேங்க்லேயுமே ஹோல்ஸ் போடுறதுங்க. இப்படி ஹோல்ஸ் போட்டு பைப் வைக்கிற பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல வந்துடுங்க. கீழே பைப்போட டெலிவரி எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்துடுது. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருந்துருக்குதுன்னுட்டு ஹோல்ஸ் வந்துருச்சு. இங்கே தான் இப்போ இவங்க ப்ரெஷர் பம்ப் வைக்கிறது எல்லாமே இந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு அமைஞ்சிடும். இன்னொன்று சைடு வந்து சீட்டு போட்டிருக்கிறாங்க, அதனால் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கும் இந்த இடத்துல. இங்கே அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் பேலன்ஸ் ஹோல்ஸ்லாம் போடணுங்க. இந்த ஹோல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடுறது கெமிக்கல் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக பண்ணணும், இல்லை தண்ணி லீக்கேஜ்